நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவரா? உங்களுடைய குடும்பத்தோட வாழ்வாதாரம் வந்து நீங்கள் இப்போதைக்கு பார்த்துட்ருக்கிற வேலையிலேருந்து வர்ற சம்பளத்தை நம்பி தான் இருக்கா? உங்களுக்கு ஒரு பேக்கப்புக்கு சேவிங்ஸ் எதுவுமே இல்லையா? இப்போ சடனாக நம்மளை வந்து ஒரு வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்கிறது? கடவுள் புண்ணியத்தில் அதுலேருந்து எப்படினாலும் மீண்டு வந்துடுவோம். யாருமே எந்த இடத்துலையும் தேங்கி நிற்க போகிறது கிடையாது. சரிங்களா? கடன் வாங்கினாலும் அதுலேருந்து மீண்டு வந்துடுவோம். பின்னாடி அந்த கடனை கட்டிக்கலாம். பட் அந்த பிரச்சனை நமக்கு எதுக்கு? அது முன்னாடியே அது தற்காத்து வச்சுக்கலாம்ல. இப்போ வேலை பார்த்துக்கிட்டு நமக்கான ஒரு ஒரு பாதையும் நம்ம வந்து கஷ்டம் இல்லாமல் அதை தேட முடிஞ்சதுன்னா அதையும் தேடி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது தானே. அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த யூடியூப்பில் வந்து ரொம்ப 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 எளிமையாக நீங்கள் வந்து முன்னேறி வந்துடலாம். ஒரே ஒரு சிம்பிளான விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த ஷார்ட் டேர்ம் கோல் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து யூடியூப் வந்து நம்மளை என்றைக்குமே அனுமதிக்காது. அது யாராவது ஒருத்தருக்கு தான் அது தானாக ஒர்க் அவுட் ஆகும். நமக்கு அப்படி ஒர்க் அவுட் ஆனாலும் ஆகிட்டு போகுது, அப்படி ஆகலைனாலும் பரவாயில்ல. ஆனால் நம்ம வைக்கிற இலக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 1 இயர். சரிங்களா? இப்போ 2025 பிறந்திருக்கு. 2025 கடைசி டிசம்பர் 31 வரைக்குமாச்சும் ஒரு வருஷமாச்சும் உங்களுடைய இலக்கு வச்சுக்கோங்க. இலக்கு வந்து பெருசாக வச்சுக்கோங்க. ஒரு 1 இயர்னாலும் சரிங்களா? வச்சுக்கிட்டு நம்ம வந்து கஷ்டமே படக்கூடாது. கஷ்டப்பட்டால் நம்ம வந்து அதை தொடர்ந்து செய்ய மாட்டேங்கிறோம். சரிங்களா? அதனால் வாரத்துக்கு ஒரு வீடியோனாலும் போதுமானது. வாரத்துக்கு ஒரு சனிக்கிழமை காலையில் ஒரு 8 மணிக்கு நீங்கள் ஒரு வீடியோ மட்டும் போடுங்க. அப்போ ஒரு மாதத்துக்கு 4 வீடியோ, வருஷத்துக்கு 4×12 48 வீடியோ. சரிங்களா? எல்லா வீடியோவுமே ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்கட்டும். அந்த எல்லா வீடியோவுமே ஒரே டாபிக் சார்ந்த ஒரே இன்ட்ரெஸ்ட் உள்ள குறிப்பிட்ட மக்களுக்கு பிடித்த குறிப்பிட்ட ஏஜ் குரூப்புக்கு பிடித்த மாதிரி எளிமையாக இருக்கணும். மிக்சடு கண்டென்ட் போட்டுறாதீங்க. வாரத்தில் சனிக்கிழமை ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அதே மாதிரி சனிக்கிழமை மட்டுமே போடுங்க. அதே மாதிரி சனிக்கிழமைக்கு முன்னாடி உங்களால் ஒரு 2 வீடியோ உருவாக்க முடியுது, என்னால் 3 வீடியோ கூட உருவாக்க முடியும், ஏன்னா நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், வேலைக்கு போகல அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி உருவாக்கிட்டிங்கன்னா ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஒரு வீடியோ மட்டுமே அப்லோட் பண்ணுங்கள். அந்த 2 வீடியோ வந்து பேக்கப்புக்கு வச்சுக்கோங்க. என்னைக்காவது ஒரு நாள் வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனாலும் அன்னைக்கு வந்து அதை போட்டுக்கலாம். சரிங்களா? அதை அப்லோட் பண்ணி அன்லிஸ்டட் கூட வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா அது நீங்கள் தேவைன்ற நேரம் டக்குன்னு அப்படி மாற்றி விட்டிங்கன்னா அதை டைமிங் ஷெடியூல் பண்ணி விட்டிங்கன்னா அது வாட்டு போய் சேர்ந்துடும். நம்மளுடைய வியூவர்ஸுக்கு வந்து சரி ரைட்டு, இவர் வந்து தொடர்ந்து இந்த நாளில் இந்த டைமிங்கில் அவர் வீடியோ போஸ்ட் பண்ணிடுறாரு அப்படின்னு நம்மளுடைய வியூவர்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குவாங்க. அப்போ இது சார்ந்த கண்டென்ட் மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருக்காரு, நமக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுடைய சப்ஸ்கிரைபரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. அதே மாதிரி யூடியூப் அல்காரிதமும் ஈஸியாக ஃபைன் பண்ணிடும். இவங்க கன்சிஸ்டன்சியாக இருக்காங்க, ஒரே ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கில் வீடியோஸ் போடுறாங்க, ஒரே ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டட் ஆடியன்ஸுக்கு வந்து வீடியோஸ் போடுறாங்க, எந்த ஒரு மாறுபாடுமே இவர் வந்து செய்யவே இல்லை, மிக்சடு கண்டென்ட் போடலை, இந்த மாதிரி எல்லாமே சரியாக செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இவருடைய டார்கெட்டட் ஆடியன்ஸ் வந்து இவங்க தான், நம்ம இவங்களுக்கு தான் இவருடைய வீடியோஸ் கொண்டு போய் காமிக்கணும்னு அது ஈஸியாக ஃபைன் பண்ணி உங்களுடைய வீடியோஸை கொண்டு போய் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் அல்லாத மற்ற நபர்களுக்கும் கொண்டு போய் உங்களுடைய வீடியோஸ் வந்து சஜஸ்ட் பண்ணணும். இது வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் வந்து ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ணலாம். யூடியூப் வந்து உங்களுடைய வீடியோஸ் வந்து தானாக சஜஸ்ட் பண்ணணும், ப்ரௌசிங் ஃபீச்சர்ஸில் கொண்டு போய் காமிக்கும். சரிங்களா? அதை நீங்கள் ஈஸியாக நோட் பண்ணி பார்க்கலாம். இந்த யூடியூப் அப்படின்ற ஒரு அருமையான விஷயத்தை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஏழ்மையாக இருக்கலாம், உங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் வந்து இதே மாதிரியான கஷ்டத்தை வந்து அனுபவிச்சிடக்கூடாது. அதில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். சரிங்களா? இப்போ உங்களுடைய தாத்தாவோ உங்கள் தாத்தாவோட அப்பாவோ யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பெரிய பணக்காரராக இருந்திருப்பார். கண்டிப்பாக நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், உங்களுடைய தாத்தாவோ ஏதோ ஒரு ஜென்ரேஷனில்
மிகப்பெரிய பணக்காரனாக இருந்திருப்பாங்க. அவங்களுடைய மகனோ இல்லை அடுத்த ஜென்ரேஷனும் வந்து அந்த அவங்க சேர்த்து வச்ச சொத்து எல்லாத்தையுமே குடிச்சு ஏதோ ஒரு இதில் அழிச்சிருப்பாங்க. அப்புறம் அதிலிருந்து நம்மளுடைய ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் ஏழ்மையிலேயே வந்துக்கிட்டே இருந்திருக்கும். அப்புறம் நம்மளுடைய அப்பா வந்து அதை வந்து முயற்சி செஞ்சு அதை மாற்றிருக்கலாம் சிலருக்கு. அதில் அவங்க முயற்சி செஞ்சு அதை மாற்ற முடியாமல், அதுக்கான நாலேஜ் கூட அவங்களால கெயின் பண்ண முடியாமல் அந்த காலத்தில் அதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கடவுள் வந்து இந்த 21ஆம் நூற்றாண்டில் நமக்கு யூடியூப் அப்படிங்கிற ஒரு வரப்பிரசாதத்தை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து வச்சுருக்காரு. அதே மாதிரி இந்த யூடியூப் பற்றி நாலேஜ் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு, தேடக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய அப்பா அம்மா வந்து நம்மளை வந்து படிக்க வச்சுருக்காங்க. சரிங்களா? இவ்வளோ விஷயங்கள் நம்மகிட்ட இருக்குது. அதுவும் இந்த மொபைலுங்கிற விஷயம் வந்து இவ்வளோ குவாலிட்டியான கேமராவோட மொபைலுங்கிற விஷயமும் இருக்குது. ஈஸியாக அது வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் இருக்குது. எல்லாமே வந்து வாழைப்பழம் மாதிரி நம்ம கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா? கடவுள் வந்து இவ்வளோ பெரிய அரிய வாய்ப்பை வந்து நம்மளுடைய அப்பாக்கோ நம்மளுடைய தாத்தாக்கோ அவங்களுடைய அப்பாக்கோ யாருக்குமே வழங்காமல் உங்ககிட்ட ஏன் நீங்கள் உருவாகிற இந்த ஜென்ரேஷனில் ஏன் இவ்வளோ பெரிய வாய்ப்பை கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நம்மளால் முடியும் அப்படின்றனால தான் கடவுள் வந்து இந்த அளவுக்கு அறிவை கொடுத்து இவ்வளோ டெக்னாலஜியை கொடுத்து இது இந்த மாதிரி யூடியூப் டிப்ஸு கொடுக்குற ஆள்களை கொடுத்து இந்த மாதிரி யூடியூப்லேருந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்து எல்லாமே நம்ம முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறது காரணம் நம்மளால் முடியும் அப்படின்றதுனால தான். நீங்கள் ஒரு விஷயம் வந்து மனசில் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். நம்ம வேண்டுற விஷயம் வந்து உடனே நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கடவுள் வந்து நம்ம மேலே வந்து ரொம்ப அன்பாக இருக்காருன்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம வேண்டுற விஷயம் வந்து உடனே நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா கடவுள் வந்து நம்ம மேலே அதீத நம்பிக்கை வச்சுருக்காருன்னு அர்த்தம். நம்மளால் முடியும், இவன் எல்லாத்தையும் சமாளித்து வந்துடுவேன் அப்படின்னு நம்ம மேலே அதீத நம்பிக்கை வச்சுருக்காருன்னு அர்த்தம். நமக்கு செல்லக்கூடிய பாதைகள் எல்லாத்துலேயுமே தடைகள் கொடுத்து நம்மளை வந்து சரியான பாதைக்கு நம்மளை வந்து வழி நடத்திட்டு போகிறாருன்னு அர்த்தம். சரிங்களா? நீங்கள் நல்லா பிற்காலத்தில் கொஞ்சம் கடந்த காலத்துக்கு போய் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சரியாக தான் வந்திருப்பீங்க. நிறைய இடங்களுக்கு முயற்சி செஞ்சு கடைசியாக ஒரு விஷயத்தை வந்து உங்களால் விடவே முடியாது. அது என்னென்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அது கண்டிப்பாக அந்த யூடியூப்புங்கிற ஐடியா வந்து அவங்க மனசுலேருந்து போயிருக்காது. அது எப்போதும் உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கான பாதை இதுதான்னு அவர் வந்து உங்களுக்கு காட்டுறாரு. அதனால் அதை வந்து விட்டுறாதீங்க. சரிங்களா? உங்களுடைய ஜென்ரேஷனில் யாரோ ஒருத்தவங்க பணக்காரங்களாக இருந்தாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, அவங்கள மாதிரி மீண்டும் உங்களுடைய ஜென்ரேஷனை வந்து மிடில் கிளாஸில் இருந்து பணக்கார குடும்பமாக மாற்றக்கூடிய பொறுப்பை கடவுள் வந்து உங்கள்கிட்ட தான் கொடுத்துருக்காரு. அதனால் இந்த யூடியூப் வந்து விட்டுறாதீங்க. எப்படியா பிடிச்சி மேலே வந்துடுங்க. நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன் எப்போதும். உங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். யாருமே மனதார சொல்லாத டிப்ஸ் எல்லாமே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வரிசையாக நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி உணர்வுகள் எல்லாமே இருந்திருக்கும். அதை கூட எவனுமே சொல்ல மாட்டேன். அதாவது இதுக்கு முந்தைய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி கருத்துக்கள் எவனுமே சொல்லிக்கவே மாட்டேன். சரிங்களா? நான் உங்கள் கூடவே இருக்கேன். நீங்கள் வந்து தைரியமாக முயற்சி செஞ்சு மேலே வாங்க. பார்த்துக்கலாம்.